அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களையும் இது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமும் ஆலோசகருமான பொன்ராஜுக்கு எதிராக கடந்த மார்ச் 26ஆம் தேதி தற்போதைய அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்குமார் ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் மே 12ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் கடலூர் போலீசாரும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த இரு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுக்களை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரித்தார். பொன்ராஜ் தரப்பில் யூடியூப் சேனல் பேட்டியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மட்டுமே மனுதாரர் பதிலளித்ததாகவும், மற்றபடி பெண்களுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் கருத்து தெரிவிக்கவில்லை எனவும், தற்போது அமைச்சர்களாக உள்ள தேர்தலுக்கு முன் அளித்த புகார்கள் மீது புதிய அரசு பொறுப்பேற்ற பின் எந்தவித ஆரம்பகட்ட விசாரணையும் நடத்தாமல் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதம் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் செயலாளராக பணியாற்றியவர் இதுபோல பேசியிருக்க கூடாது, அவரது பேச்சு ஒட்டுமொத்த பெண்களை குறிக்கும் வகையில் பொதுப்படையாகவே இருப்பதாகவும், பேச்சு அடங்கிய வீடியோக்கள் இன்னும் இணையதளத்தில் உள்ளதாகவும், வழக்கில் முதல் தகவல் அறிக்கை என்ற நிலையில் மட்டுமே உள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொன்ராஜின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் இருந்தார். இன்றைய தினம் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த மனுக்கள் மீது தரப்பு வாதங்களை ஏற்க மறுத்ததோடு அவரது மனுக்களையும் தள்ளுபடி செய்து ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.